கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளுக்கு இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, சங்கீதம் 1 சங்கீதம் துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரு பாதத்துல இருக்கும்போது பாக்கியவதிகளா இருப்போம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் நடந்து துர்மார்க்கரோடு உட்காரும் போது கிடையாது, பாவிகளோடு உட்கார்ந்து பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தினமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஒருவன் அடைப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு இருப்பா? கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை நம்மளுடைய வாழ்க்கையில அவரை பின்பற்றும் போது, அவர் தான் நம்ம சொந்த ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? நம்ம அவருடைய வழியில நடக்கும் போது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கும் போது, ஜபிக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, அதிக நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை தேடுறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? அதிக நேரம் வேலைக்கு நம்ம அதிகமான நேரம் வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே சமயம் வீணான கதைகளை பேசிட்டு அநேக சகோதரிகளோட உட்காந்துட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி தேவையில்லாம மற்றவங்களுக்கும் மனசு வருது. அவரு பேசும்போது உங்களுக்கும் ஒரு மனசு வருதா இல்லையா? ஆனாலும் கூட நம்மளோட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம அநேக இடத்துல நாமளே தவறி போகிறோம். அது காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய வேதத்துல இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் இல்லையா? மனுஷன் மாத்திரம் இல்ல, மனுஷியும் மனுஷி என்றால் நாம நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து எப்பவுமே அவருக்கு பிரியமானது செய்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நீர்க்காலில் ஒருவன் இடைப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் இருக்கிறான். அப்போ நம்ம அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் படிக்கும் போது, வேத வசனத்தை படிக்கும் போது, ஜபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரை பின்பற்றும் போது நிச்சயமா நாமளும் எந்த நாளிலும் வறட்சியான வாழ்க்கை அல்ல, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம என்ன செய்வோம்? இந்த நாட்கள்ல அதிகமா கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரை பற்றுகிறதுல, கர்த்தரை பின்பற்றுகிறதுல அதிகமான நாள் இந்த நாட்களில நம்ம அதிகமா அவரை தேடுறதுலயும் ஜபிக்கிறதுலயும் அவருடைய அன்பை ருசிக்கிற போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும். சகோதரிகளா இருக்கிற நீங்க எப்பவுமே சோர்ந்து போகாம கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்பவும் பலப்படணும். சரிங்களா? ஜோமல்லாமா நம்ம சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? அதிகமா உலகத்துக்கு நேரம் போகாம, அநேகரோட உட்காந்து பரியாசம் பண்றவங்களோட உட்காராம, அதிகமா வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்ம அதிகமா உட்காரும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தருவாரு. அந்த செழிப்பை பெற்றுக்கொள்வோமா? ஜோமல்லாமா சகோதரிகள் கண்ணை மூடுங்க. கர்த்தர் இந்த ஜபத்தை ஆசீர்வதிக்கணும். கர்த்தாவே, அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 1 சங்கீதத்துல இருக்க வசனத்தின்படி துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நம்முடைய வேதத்தில் இரவும் பகல் நாங்கள் வேதத்தில் தியானமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலும் கூட ஒரு பாக்கியத்தை தருவீராக. கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளும், பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த நாளில இன்னுமாய் ஆண்டவரே, நாங்கள் நீர்க்காலில் ஓரமாக நடைபெற்றவர்களாகவும், ஆண்டவரே, வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, வறட்சி வரதுக்கு ஆண்டவரே நாங்கள் காரணமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எல்லா வறட்சிகளையும் மாற்றி எங்க வாழ்க்கையில திருப்தி உள்ள வாழ்க்கையை தந்து நடத்த போறீர். உமது பாதத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் நன்மையை செய்து ஆசீர்வதிக்க போறீர். கேட்கிற ஒவ்வொருவரையும், பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. நீ பெரிய காரியங்களை செய்யணும். நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.